ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳು ನಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. சில பேர் எங்கிட்ட வந்து சுவாமி நீங்க சொல்லுங்க நான் கெட்டவனா நல்லவனான்னு அவர்கள் எங்கிட்ட கேட்பாங்க. ತುಂಬಾ ಜನ ಬಂದು ಸ್ವಾಮೀಜಿಯವರನ್ನ ಕೇಳ್ತಾರಂತೆ, ಸ್ವಾಮೀಜಿ ನೀವು ಹೇಳಿ ನಾನು ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ ಅಂತ. ஏன் அப்படின்னா அவர்களாலேயே டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு எண்ணங்கள் மேல 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 பலவிதமா வந்துட்டு இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲೇ ಡಿಸೈಡ್ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅವರು ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ ಅಂತ. ಆ ರೀತಿ ಒಂದು ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳು ಅವನಿಗೆ ನೆಗೆಟಿವ್ ಥಾಟ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு நமக்கு ஒண்ணு சரின்னு படுறது நாளைக்கு தப்பா போயிடும். ಇವತ್ತು ನಮಗೆ ಒಂದು ವಿಷಯ ಸರಿ ಅಂತ ತಿಳಿಯುತ್ತೆ, ಆದ್ರೆ ನಾಳೆ ಅದು ತಪ್ಪಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. இன்னைக்கு தப்புன்னு தெரியறது நாளைக்கு சரியாகும். ಇವತ್ತು ತಪ್ಪಿ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ನಾಳೆ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அடுத்த ஒரு மணி நேரத்துல என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನುಷ್ಯನಿಗೂ ನೆಕ್ಸ್ಟ್ 1 hour ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ அப்படி ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. இருக்கும்போது 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போறதுன்னு யாருக்கு தெரியும்? ಆಗಿರುವಾಗ 5 ವರ್ಷದಲ್ಲಿ 10 ವರ್ಷದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. நமக்கு வேண்டிக்கிற ஒரு விஷயம் 20 வருஷம் அப்புறம் ஒரு ஆபத்தா முடியலாமே. ಇವತ್ತು ನಾವು ಬೇಡಿಕೆಯನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು 10 ವರ್ಷದ ಆದ್ಮೇಲೆ ಒಂದು ಆಪತ್ತಾಗಬಹುದು. அதனால இந்த பகவன் நாமம்ங்கிறது எப்படி கல்பத்தரு அப்படின்னா, நீ என்ன வேண்டிண்டாலும் உனக்கு எது சரியோ எது நல்லதோ அதை கொடுக்கும். ಅದೇ ರೀತಿ ಏನು ಅಂದ್ರೆ ಈ